Happy morning friends. நான் முத்தமிழ் எம் கார்பரேட் ஃபண்ட்ஸோட கோ-ஃபவுண்டர். நாங்கள் லாஸ்ட் 6 இயர்ஸாக ரியல் எஸ்டேட் செக்டாரில் ரெரா அப்ரூவல்ஸ் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரியல் எஸ்டேட் செக்டாரை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்காக கொண்டுட்டு வந்தது தான் இந்த ரெரா ஆக்ட். பட் இதை பற்றின அவேர்னஸ் வந்து ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ்க்கும் ஜாஸ்தி தெரியறதில்ல, ரியல் எஸ்டேட் பையர்ஸாக இருக்கிற உங்களுக்கும் ஜாஸ்தி தெரியறதில்ல. அப்போது நாங்கள் என்ன நினச்சோன்னா, நாங்கள் ஒரு 600 ப்ராஜெக்ட்டுக்கு மேலே வந்து ரெரா கன்சல்டிங் பண்ணிட்டோம். பேசிக்லி வந்து ஒரு சோஷியல் காஸ்க்காக வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். இனி ரெகுலராக இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோவாக இது பண்ணுறோம். It's purely to create RERA awareness with real estate promoters, also with the general public. உங்களுக்காகவும் தான். இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெரா பேங்க் அக்கௌண்ட். பள்ளிவேலுங்கிற ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெரா பேங்க் அக்கௌண்ட்டில் அவருக்கு ஒரு சில டவுட்ஸ் கேட்டிருந்தாரு. ஃபஸ்ட்டு அவர் கேட்ட கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரெரா பேங்க் அக்கௌண்ட் வந்து லே அவுட் ப்ராஜெக்ட்டுக்கு தேவையா? ஏன்னா லே அவுட்டில் வந்து ஜஸ்ட் ஒரு லேண்டை வாங்குறாங்க, பிளாட்டாக பிரித்து அதை பிளாட்டை டெவலப்மெண்ட்டை மட்டும் பண்ணி ஒவ்வொரு பிளாட்டாக தனித்தனியாக வந்து சேல் பண்ணுறாங்க. அப்போ இந்த சினாரியோவில் ரெரா பேங்க் அக்கௌண்ட் வந்து கம்பல்சரியாக ஓப்பன் பண்ணோமா அந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு கேட்டிருந்தாரு. பை டிஃபால்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் செக்ஷன் 4 படி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ரெரா டெசிக்னேட்டட் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஒவ்வொரு ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்டுக்கும் ஓப்பன் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வந்து ரெரா அக்கௌண்ட் இல்லாமையும் லே அவுட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதுக்கும் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து தமிழ்நாடு ரெரா அத்தாரிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. 4th March 2022 வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று தமிழ்நாடு ரெரா அத்தாரிட்டி வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். அதாவது ஒரு லே அவுட் ப்ராஜெக்ட், பிளாட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து 100% கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரெரா பேங்க் அக்கௌண்ட் மேண்டேட்ரி இல்லை. இதே வந்து ப்ராஜெக்ட் வந்து அண்டர் டெவலப்மெண்ட் இல்லைனா வந்து டெவலப்மெண்ட்டே வந்து இன்னைக்கு ஃபியூச்சரில் தான் ஆஃப்டர் ரெரா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் தான் டெவலப்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவாங்கங்கிற மாதிரி இருந்ததுன்னா லே அவுட் ப்ராஜெக்ட்டுக்கும் ரெரா பேங்க் அக்கௌண்ட் மேண்டேட்ரி. ரெரா பேங்க் அக்கௌண்ட்டுங்கிறது என்ன? ஒவ்வொரு பேங்க்லேயுமே பார்த்தீங்கன்னா ரெரா பேங்க் அக்கௌண்ட்டு வந்து தனி ப்ராடக்டே வந்து வச்சுருக்காங்க. மேஜர் பேங்க்ஸில் வந்து நீங்கள் ஒரு ரெரா பேங்க் அக்கௌண்ட்டுன்னு போய் கேட்டீங்க அப்படின்னா ஒரு 3 அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷனில் வந்து சைன் வாங்குவாங்க. அதில் ஒரு அக்கௌண்ட் வந்து கலெக்ஷன் அக்கௌண்ட்டாக இருக்கும், 2வது அக்கௌண்ட் வந்து ரெரா டெசிக்னேட்டட் பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கும், 3வது அக்கௌண்ட் வந்து நார்மல் கரண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கும். ரெரா டெசிக்னேட்டட் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து 70% அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க, நார்மல் கரண்ட் அக்கௌண்ட்டை வந்து 30% அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ப்ராஜெக்டோட ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ரெரா அத்தாரிட்டி வந்து மானிட்டர் பண்ணுங்கிறதுக்காகவும், மெயினாக வந்து ஒரு பில்டிங் ப்ராஜெக்டில் வந்து ஒரு 20 யூனிட்ஸ் இருக்குது. அப்போ வந்து 20 யூனிட்ஸில் வந்து ஒரு 4 யூனிட் சேல் பண்ணுறோம் இனிஷியலாக. அப்போ அந்த 4 யூனிட்ஸுக்கு உண்டான ஃபண்டு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் உள்ளே வர்ற ஃபண்ட்ஸை நாம் மேஜர் இந்த ப்ராஜெக்ட் ஏக்கு உண்டான டெவலப்மெண்ட்டுக்கு தான் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ இந்த வந்து ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணுறதுக்காக கொண்டுட்டு வந்தது தான் இந்த ரெரா டெசிக்னேட்டட் பேங்க் அக்கௌண்ட்டுங்கிற கான்செப்ட். இது வந்து என்ன அப்படின்னா, நார்மலாக வந்து ஒரு பையர் வந்து ஒரு 1 lakh வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுக்குறாரு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு பிளாட்டோ ஒரு பில்டிங்கில் ஒரு யூனிட்டை சேல் பண்ணிடுறீங்க, ஒரு 1 lakh கொடுக்குறாரு அப்படின்னா அந்த 1 lakh வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கிற பேங்கோட கலெக்ஷன் அக்கௌண்ட்டில் தான் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. அந்த கலெக்ஷன் அக்கௌண்ட்டில் இருக்கிற 1 lakh வந்து 70/30 2 வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். 70% ஆஃப் மணி, அதாவது 70,000 rupees வந்து ரெரா டெசிக்னேட்டட் பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். 30% ஆஃப் அமௌண்ட் வந்து நார்மல் கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதில் அந்த 70% அக்கௌண்ட்டில் இருக்கிற ஃபண்ட்ஸை வந்து நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக இந்த ப்ராஜெக்டுக்கு உண்டான டெவலப்மெண்ட்டுக்காக மட்டும்தான் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண முடியும். 30% அக்கௌண்ட்ல இருக்கிற ஃபண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் வேற எந்த பர்பஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான டெவலப்மெண்ட்டுக்கு வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சு இந்த 70% ஆஃப் கேஷ் வந்து கம்பல்சரி அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான டெவலப்மெண்ட்டுக்காக தான் யூஸ் ஆகுதுங்கிறத என்ஷூர் பண்ணுறது தான் இந்த பேங்க் அக்கௌண்ட் கிரைட்டீரியா கொண்டுட்டு வந்ததுக்கு உண்டான மெயின் பாயிண்ட்டுங்க. உங்கள் ப்ராஜெக்ட் வந்து 100% டெவலப்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க
அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பை டிஃபால்ட்டாக வந்து இந்த 70-30ங்கிற இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ண தேவையில்லை. பட் அதுக்குன்ட்டு வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியாது. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் ப்ராஜெக்ட் வந்து 100% டெவலப்மெண்ட் முடிச்சாச்சு அப்படின்ட்டு ஒரு லைசன்ஸ்டு சர்வேயர்கிட்டையோ இல்லைனா ஆர்கிடெக்டையோ வந்து ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணும். அது வந்து ரெரா ஃபார்மேட் தனியாக இருக்குது. இப்போ அந்த ஃபார்மேட் படி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி ரெரா அத்தாரிட்டிக்கு வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து பேங்க்குக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ தட் அந்த பேங்க்குக்கு வந்து ரெரா அத்தாரிட்டியிலேருந்து ஒரு இன்டிமேஷன் வந்ததுன்னா மட்டும்தான் பேங்க் வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெரா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஒரு அளவுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். இதில் ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, கிளாரிஃபிகேஷனுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என் நம்பருக்கு டைரெக்டாகவும் கால் பண்ணலாம். இல்லைனாலும் இந்த வீடியோவில் கமெண்ட்ஸ்லேயும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரமோட்டர்ஸ், ரியல் எஸ்டேட் பையர்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் ரெராவை பற்றின அவேர்னஸ் அத்தனை பேர்த்துக்கும் தெரியணும். தெரிஞ்சதுன்னா தான் ரியல் எஸ்டேட்டில் வந்து அத்தனை பேரும் ஒரு தெளிவோடு வந்து ஒரு டெசிஷன் எடுத்து ஈஸியாக வந்து அவங்களோட ட்ரீம் ஹவுஸை வந்து பில்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ப்ரொமோட்டர்ஸுக்கும் வந்து ஒரு நல்ல 100% கம்ப்ளைடு ப்ராஜெக்டாக வந்து பப்ளிக் வந்து டெவலப் பண்ணி கொடுக்கறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். தேங்க்யூ.